பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரியவர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை, நேர்மையான எண்ணங்கள், சத்தியமிக்க வார்த்தைகள், இப்படி அழகாக செல்லக்கூடிய ஒருவனுக்கு பொறாமையின் காரணமாக வைக்கப்பட்ட சூழ்ச்சிகள், சதிகள், அதன் காரணமாக இவனுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. எந்த அளவுக்கு என்றால், அநியாயமான முறையில் ஒரு பெரும் பாவத்தையோ அல்லது குற்றத்தையோ இந்த நல்ல மனிதர் மீது சாட்டப்படுகிறது. அதை மக்களும் நம்பிவிடுகின்றனர். சூழ்நிலை கைதியாக செய்வதறியாது திக்குமுக்காடுகிறான். தனக்காக சாட்சி சொல்ல எவரும் இல்லையா? நான் நிரபராதி அல்லவா? நான் மாட்டிக்கொண்டேனே, நான் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டுமே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீள வேண்டுமே, மக்கள் என்னை மதித்த நிலையில் நான் இப்படி மிதிக்கப்படுகிறேனே என்று உள்ளம் புழுங்கக்கூடிய ஒவ்வொருவரும் எத்தனையோ தடவை அந்த மாதிரி ஆயிருக்கும். புறம் பேசி இருக்கிறான் பாருங்க, கேடுகட்ட சாக்கடை. இந்த சாக்கடை என்ன பண்ணுவான் தெரியுமா? அடுத்தவர்களை புறம்பேசி அதில் டேஸ்ட்டு கண்டு ஒரு நல்ல பண்பாளன் மேலே, அவங்க மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியை மனசில் வைத்து கொண்டு என்ன செய்வான்னு சொன்னால், இல்லாத பொல்லாதவையெல்லாம் அந்த புறம்பேசுதலில் சேர்ப்பான். அப்படி இல்லையா? ஏதோ ஒரு காலத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பை மக்களே மறந்துருப்பாங்க. அதை ஞாபகப்படுத்தி, அதை உருவகப்படுத்தி, அற்புதமாக படம் பிடிச்சு மக்கள்கிட்ட காட்டி, இவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு சாயத்தை நம் மீது பூச வைப்பான். நம்மின் மீது உள்ள மதிப்பை குலைய வைப்பான். இந்த மாதிரி ஒரு கையறு சூழ்நிலை ஏற்பட்ட நிரபராதிகள், குற்றம் அநியாயமாக சுமத்தப்பட்டவர்கள், அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிகளை நம்முடைய ரப்பு நமக்கு காட்டி தந்திருக்கிறான். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்து நல்லவர்கள் மீதே இத்தனை வஞ்சனைகளும் அவதூறுகளும் கற்பிக்கப்பட்டது. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கற்பிக்கப்படாததா? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கற்பிக்கப்படாததா? ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கற்பிக்கப்படாததா? எத்தனையோ நல்லவர்கள், வலிமார்கள் எல்லாம் கூட இது போன்ற காழ்ப்புணர்ச்சிக்காரர்கள், இது போன்ற மனித சாக்கடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் படைத்தவனுடைய ஒரு அற்புதமான தெய்வ வாக்கு நமக்கு பெரும் துணை செய்கிறது. அது என்ன வார்த்தை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே 10வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா யூனிஸிலே 82வது ஆயத்தாக 82வது வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பி கலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பி கலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பி கலிமாத்திஹி வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். இந்த வசனத்தை 101 முறை ஓதுங்கள். அதிகமாக ஓதலாம். பொய் வழக்கில் பாதிக்கப்பட்ட நெஞ்சம் இருக்குது பாருங்க. அல்லாஹ் அக்பர். பொய்யாக வழக்கு ஜோடிக்கப்பட்டு, பொய்யாக காட்சிகள் அமைக்கப்பட்டு ஒருவன் பாதிக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுடைய உள்ளம் வெதும்பும் பாருங்க. அந்த வேதனை சாதாரணப்பட்டதல்ல. அந்த பாதிக்கப்பட்ட உள்ளங்கள், எவன் தனக்கு பாதிப்பை இப்படியெல்லாம் விதைத்தானோ, தன்னை பற்றி இப்படியெல்லாம் புறம்பேசி அவதூறு கற்பித்தானோ, அவனை மனதில் வைத்து கொண்டு இந்த வார்த்தையை அதிகம் உச்சாடனம் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கூடிய விரைவில் அந்த அவதூறுகளிலிருந்து அவனை விடுவிப்பது மட்டுமல்லாமல், எந்த மக்களுடைய நெஞ்சங்களில் கேடுகட்டவன் தவறான ஒரு அபிப்பிராயத்தை இவன் விஷயத்தில் அவன் போட்டானோ, அந்த தவறான அபிப்பிராயத்தை மிக மதிப்பாக அல்லாஹ் மாற்றுகிறார். இன்ஷா அல்லாஹ் மிக மதிப்பாக மாற்றுகிறான். ஆனால் இவன் தவறு செஞ்சிருக்கக்கூடாது. சரி, சப்போஸ் அவன் தவறே பண்ணிட்டான். தவறை பண்ணதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட ஒருத்தன் பூதகரப்படுத்தி பிரச்சனைக்கு இவனை ஆட்பட வைத்துட்டான்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃபையும் அல்லாஹ் தரான். கருணையாளன் அல்லவா? அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு மடிப்பிச்சை ஏந்தக்கூடிய இந்த அடியானை அல்லாஹ் கைவிடுவதில்லை. உடனே மீட்டி தருகிறான். அவனை இந்த பிரச்சனைகளிலிருந்து ரிலீஃப் ஆக்குகிறான். சகோதரர்களே, எப்பவும் ஓதலாம். இது எல்லா நேரமும் ஓதிக்கொண்டே இருக்கலாம்.
ஒரு நாளைக்கு இத்தனை அத்தனைன்னு சொல்லிட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு குறைந்தபட்சம் 101, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் ஓதலாம். இந்த ஆயத்தை ஓதி 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 அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்கின்ற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படும். உங்களுக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்தப்படும். உங்களுக்கு மாசு மறுவற்ற ஒரு சிறந்த அடையாளத்தை தரப்படும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து செய்யுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். அல்லாஹ் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ் இது போன்ற பலாய் முசீபத்துக்கள் மனித சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படி ஒரு வேளை அதிலே நாம் மாட்டிருந்தோன்னு சொன்னால் இந்த புனிதமான இறைவனின் வார்த்தையின் பரக்காத்துகளை கொண்டு அதிலிருந்து உடனடி விடுதலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு சொல்லித்தந்த நமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.